கடவுளே என்ன செய்வேனோ மக்களுடைய பொருள் தீர்ந்து விட்டு வருகிறேன். அப்படி என்று என் கணவர் சென்றார். என் கணவர் என்னங்க காணவில்லையே. அங்க பார்த்தாயா? எங்க? இதுதான் நம்ம அரமனை நுழைவாயில். ஐயா போங்க, இது நாடகத்து போட்ட ஸ்டேஜ். இதுல பூந்து பின்னாடி போனா நம்மளுக்கு தான் எல்லாமே. பழுதா கட்டிக்குதா? அதுல தாண்டி போகணும். வா போலாம். அப்படியே அப்ப வா போலாம். ஐயா நிக்கலாம். இவன் நம்ம வீட்டு வேலைக்காரன் கொண்டு மாயினுக்காத. மன்னா மன்னா மரணி நலமா இருக்கு நாயா. ஐயா 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 என் வாழ்க்கை அனாமத்தா கெடுத்து விட்டியா? நல்லா நீ நல்லா இருப்பியா? நம்ம கிட்ட சந்தோஷமா இருந்தன எங்கே கடந்தவளா உன்னை புரட்சன்றா. யாரு இவ யாரு? ஐயோ ஐயே மன்னா நல்லா ஏமாத்திட்டியா? அடி கண்டார ஓடி. ஆமா, என் குலத்தை விளங்க வந்த என் குல விளக்கு. இவர்தான் என் குல விளக்கு. ஏதாவது கொடுக்க மண்ணான்னு ஒன்னானு
சொல்லிருப்பாளா? என்ன அது யாரவ? ஏய் இங்க பாரு, இப்பதான் உன்னை கேட்கணும். நான் அங்கேயே போனதானே எங்க அம்மா என்ன காப்பாத்திருப்பாளா? என்னாச்சு? உன்னை நம்பி வந்தா இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். இங்க பாரு, அவ உன்னை பார்த்து மண்ணா புரட்சம் சாமின்றா, நீயே கேட்டு சும்மாக்குற. அப்படிதான் அவத்தான் பொண்டாட்டி அடங்குது. நமக்கு என்னத்துக்கையா அடுத்த குடும்பத்தை நாம கெடுக்கணும். நான் போயிட்டு வர அவளே வச்சுக்க. அழகே அண்ணா மயில அடியே 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 புடுற காலம். அப்ப அவ சொல்லிட்டு இருக்கிறா உன்னை பொறுத்து பொறுத்துன்னு. அப்பதான் அடி அவளை, அப்பதான் வருவேன். அடி அவளை போய். மாமா இரு மாமா வரேன். ஒன்னால்தான் நான் பொழைக்கவே போறேன். வா வா மாமாங்க. அவ யார் மாமா? எங்கே கிடக்கிற அடுத்து அடிக்கலாம் அங்கமெல்லாம் நோக்கிறது. அவ யாரு? அவ கிடக்கல்லூர் எங்கே கிடக்குறாள்? நீ மேல் நீதான் நான் தான். நீதான் என் மனைவி, நான் தான் உனக்கு கணவன். நான் தானே உனக்கு பொண்டாட்டி. ஆமா. அவ வேலைக்காரி தானே. அவ கழுத்துல தக்க தக்கமா வச்சுக்கிறான்.
என் கழுத்துல ஒண்ணு இல்ல. உன்னை கட்டினதுக்கு இந்த கோயில் பூசாரி கட்டினவனால மணிக்கு சோறு போட்டிருப்பான். நான் அவனே பாரு, கழுத்துல காதுல மூக்குல எல்லாம் தங்க தங்கமா மின்னுது. நான் சும்மா இருக்கிறேன். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வாயில தான் சொல்றேன். ஒண்ணு நாச்சு கழுத்துல போட்டுக்கிறியா? இப்ப நகை தான் வேணுமா? ஆமா மாமா. ஏண்டி உனக்கு எவ்வளவு மேல கீழே வரல எல்லாமே நகையிலே போட்டுற வாடி. நான் நாடாளக்கூடிய அரசன். உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு பொழுது விடிட்டோம். இன்னைக்கு பொழுது சூரியன் உதைச்சா போதும். நகை கடையவே கொண்டாடுறது ஒரு மாமா. எனக்கு கடையில போனாலும் எனக்கு பிடிக்காது. எல்லாம் ஊருக்காரனு கேவலம் பேசுவாங்க. இல்ல நானே தந்துறேன். இல்ல இல்ல, அவ கழுத்துல போட்டுக்கிறான்ல. அடியே அடியே அழகே, அது வாங்கிட்டு மாமா. நான் தான் என்னமோ நினைச்சுக்கிறேன். உனக்கு இப்படி எல்லாம் அறிவுதுன்னு என்ன மூளை கேட்டல பாத்தியா? தான் பொம்பளைங்க பாத்தியா? வேலைக்காரி நாத்து இவ்வளவு நகை. நானு போய் அங்க தேடி போய் நகை கொண்டாடுறோட இவ கழுத்திலே இருக்குது. ஒரு நிமிஷம் வா. இரு மாமா. வந்து மாமா தோடி நல்லா அழுக்காக்கும். நாக்கு போட்டு கூட நாக்கிறேன். பத்தியா எங்க பிரச்சனை? வாடி அழகா வாடி முன்ன உட்காரு. என்ன மாப்பிள உனக்கு அடைக்கிட்டு உட்காரு மாப்பிள. தங்கா உட்காரு உட்காரு உட்காரு. என்னவா 4 நாளைக்கு தரப்பணமா? தங்கா தங்கா நகை தானே வேணும்? வேண்டாம் மாமா. இப்படி சிட்ட காட்டிக்க நேரத்துல அந்த புண்டவை நான் 4 நாளைக்கு தரப்பணானே பாரு. நகை குடு நகை. அவ கணக்கா கால இருக்கிறது அல்ல. இப்ப கண்ணு இமைக்கிற நேரத்துல கொண்டு வந்துடுறேன். அம்மா போயிட்டா மாமா. உனக்கு மேல கூத்தாடி எப்படி சத்தம் போட அப்படி கம்மி பாரு. காதல கழுத்துல மூக்கல எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் என் தங்கத்துக்கு வேணுமா? உனக்கு எனக்கும் பொருத்தம் இல்ல. இந்த பாரு, நீயா கொடுத்தீனா மரியாதை. அப்படி ஒருவேளை நானா தொட்டு எடுத்தனா காது மூக்கு சேர்த்து எடுத்துக்குவேன். எப்படி உன் விருப்பம்? ஏடி தேவடியா, ஒரு வேலைக்கா இப்படி நகை போட்டு மினிக்கிற எங்க புரித சம்பாதிச்சு கேட்டா நீனுமே ஊர்ல ஓத்து சம்பாதிச்சு. கரெக்டா உனக்கு ஓடு ஓடு தான் சொல்லுவேன். கரெக்ட மாட்டானு புரி கை வலிக்குதா? மாமா கை வலிக்குது மாமா. அழகே அழகுதான். இப்ப கொண்டு அப்படி இமைக்கிறது வாங்கிட்டு உள்ள போயிட்டு அப்படியே உள்ள போயிட்டு
குறைய ஊத்திட்டு வராரு பாரு அங்க நிக்கிறாரு எப்படியா சாவ மாட்டா உத்தமி 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 பத்திரிக்கை போட்டு அழகு பார்க்கணும் அமைதியா நிக்கணும். என்ன சொன்னா நான் தேவடியாலம்மா உன்னை ஆறு இப்படி சொல்லுவாங்க அழக நான் தேவடியாளா உன்னை யார் சொல்லுவாங்க உன்ன மாதிரி பத்திரி இந்த உலகத்துல எங்க வா ஏமாம்மா நான் தேவடியா மாதிரி தெரியுறா உன்னை பார்த்தா யாராச்சும் சொல்லுவாங்களா மூஞ்ச பார்த்தாவே கண்டுக்குவாங்கடி. இதுக்கு மேல நானு பொழைக்கிறதில்ல மாமா இரு உக்காருங்க தங்க இரு நான் தேவடியாளா இதை புடி இதை புடி வாங்கிட்டு வந்துட்டியா இரு 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 நானும் அழுவுருவேன் இரு இரு அண்ணா வரா ஆடியே அழக அடி அப்பா ஒரு நாலு கூட இந்த தேவடியாளுக்கு அப்படி இருந்ததே இல்ல. உனக்கு தானே இப்படி பொருத்தமாகுது பார்க்கறதுக்கு இன்னும் ரெண்டு கண்ணு கடவுள் கொடுத்திருந்தா இருக்குமே. அடி அடி நீ வெக்கப்பட்டா கூட அழகா கட்டி தங்க போடு அப்படி போட்டுக்கா இல்லமாமா போட்டா அழுகை போயிடும். சரி பத்திரமா வச்சலாம் பார்த்தாயா இவத்தான் பத்தினி கொண்டாடி 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 என் பீரோல வை மாமா பத்திரமா அழகே என்னாடி கட்டிய மனைவி இருக்கும்போது கண்ணமலை அழைத்து வந்து படிக்கிறாயே நான் தாய் கட்டிய மனைவி அல்லவா ஐயோ யா யா இதுக்கு மேல நான் இருக்கிறதுல யா என்னாச்சு ஒரே நிமிஷம் உன் கூட வந்து பொழைக்கிறதுல நான் போறப்போ அடியா 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 தங்க தங்க மயிலே அழகே என்னடி சொன்னா வண்டி வண்டியை ஓட்டுவா என்னடி உன்னை நம்பி வரதுக்கு நீ இப்படித்தான் மறத்தவங்கயா அவன் என்ன தாலி கட்டின பொண்டாட்டின்றா கிழக்கு ஒதுக்கிற சூரியனை மேற்கு ஒதுக்கி சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் அதே உதிச்சுக்கும் அதே சாயந்தரமான போயிடும். சரி இப்ப என்னடி பண்ணும்? அவ கட்டின பொண்டாட்டின்றால இரு இரு ஓ எதை வச்சு பொண்டாட்டின்னு சொல்றான்னு கேட்டு வந்துடுறீங்க. பொண்டாட்டினா எதை வச்ச பொண்டாட்டின்னு சொல்லு. ஆமா தெரியுமா என்ன வந்து பிறக்கணும் சொல்றீங்க. உனக்கு நான் எந்த விதத்துல பிறக்கணும் ஆகும்? கழுத்துல தாலி கடம்பா இருக்கின்றது. ஏண்டி இந்த 3 ரூபா கவராவன தடுக்குது இப்படி பண்ற? ஒரு பெண்ணுக்கு மகளிர் சுகந்தான பெருசு.
ஐயா கழுத்துல ஒரு கவர் போட்டுக்கிறாள ஆமா அது இருக்கிறதுனால தான் என்ன அப்படி கூப்பிடறாளாம். அதான் உன் நான் எனக்கு அப்பயே தெரியும். ஏன் நீ தான் கட்டியிருப்ப. ஏன்? என்ன பொண்டாட்டி பண்ண ஆச்சே தான் கூப்பிடுறேன். எனக்கு இது வரைக்கும் தாலி கட்டிக்கிற நீ. தாலி வேணுமா? எனக்கு தாலி இப்பயே வேணும். ஐயா தாலி கொடுங்க. கட்டுறேன். யார் தாலி? அத்தாயே தாலிவா? கோயில்ல நான் கட்ட தர்றேன். ஐயோ எனக்கு கோயில் இருக்கிறதுல வேண்டாம். இந்த சக்காத்தி கழுத்துல இருக்கிறது வேண்டாம். இப்ப நீ என்னதான் பண்றது? தாலி வேணும். ஏண்டி எதுவுமே வேண்டாங்கற தாலி எங்கடி போய் கொண்டாட்டோம்? தாலி வேணும். ஏய் இப்பயே போய் சேலத்துல ஒரே கடலா தட்டம் நானு திருடத்துக்கா என்னன்னு சொல்ற? தாலி வேணும். என்னதான் பண்ணிட்டு தாலி நாளைக்கு விடிஞ்சா கட்டிடுறேன் கூட. நாளைக்கு லேட் ஆகும். அதனால எனக்கு வேற எந்த தாலியும் பிடிக்கிறது இல்ல. அவ கழுத்துல இருக்கிற தாலி தான் வேணும். அடே யப்பா வாங்கா பொம்பளைங்களுக்கு புடனையெல்லாம் புத்தி இருப்பான்னு சொல்லிருக்கிறாங்க. ஆனா நான் பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல. உனக்கு தான் எங்க இருக்குது என்னது மாமா? இல்ல அறிவு எந்த அளவுக்கு பேச சொல்லி நீயே பேசுறியா? இல்ல மாமா நாளா நல்ல குடும்பத்துல பிறந்தவ தெரியுமா? கண்டி உனக்கு புத்தி இப்படி வந்திருக்குது. இன்னும் வரைக்கும் உன்னை தவிர எந்த ஆம்பளையும் கண்ணுல கூட பார்த்ததே இல்ல. பாத்தீங்களா இப்படி பொம்பளை கிடைக்குமா? ஆமாக்கா கிடைக்காது. அடியே மாமா தாலி வேணுமா? தாலி வாங்கிடுவோமா? சீக்கிரம் கட்டிக்கணும் போல இருக்குது. வரேன் வாங்கிடுவோமா? அவ குடுத்தா பாக்குறேன் இல்லன்னா அப்புறம் பாரு. நீ நல்ல மாம எனக்கு தெரியல. இப்ப தாலி அங்க பாரு கோயில். இப்ப தாலி இருக்கிறதுனால தூக்கிட்டா போ போ. எனக்கு கொண்டாட்டி கொண்டாடி கழட்டி கொடுத்துரு. கடவுள் இருக்கும் போது காலத்துல இருக்கிற தாலி கழட்ட கூடாது. வாங்க வாங்க வாங்க. கணவர் இருக்கிறானா? ஏன் நீ கவத்தவதுக்கு என்னாடி காரணம் சொல்லிட்டு இருக்கிற? சரி அவன் செத்து போயிட்டு நினைச்சாடி. அப்படி குடுக்க மறந்த உரங்களை கடிச்சு மென்னு தூக்கி இருக்கும் சத்தம் போட்ட அடியே தங்கா எங்க நிக்கிற மயில? அடியே அடியே வாடி தங்கா வாடி. போறாம வாடி மாமா தங்கா என் மாமனா என் மாமா பாரு சொன்ன கசிக்கே கழட்டி கொடுக்கணும். அப்படி புடிச்சுக்காடி கத்திக்கா நான் கட்டினவன். தாலியை கொடுத்தா நான் கட்டிக்கணும். என்ன பண்ணா? நீ தான் கட்டணும். அப்படியா? ஆமா மாமா
அப்புறம் எனக்கு சின்னதா ஒரு சின்ன ஆசை செய்ய செய்ய மாட்டேன். ஐயா எல்லாம் எந்திரி, கை தட்டுங்க, கை தட்டுங்க ஐயா, கை தட்டுங்க ஐயா. டேய், இங்க பாரு, நீங்க கை தட்டினாலும் தாலி கட்டுவேன், நீ கை தட்டலான்னு தாலி கட்டுவேன். சேர் விடு. உங்களை நம்பி விட நாங்க பொழைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி அப்படி கட்டு. ஏய் மாமா ஆமா, ஏண்டி தாலி கட்டுனா ஏண்டி இப்படி தடுக்கிற? இன்னொரு மாமா ஐயா இராயா இராயா கொஞ்சம். ஏய் என்ன வாடி 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 வாடி. ஏய் ஊர்ல தண்ணி போடா, இங்க போய் வா. ஏய் முன்னாடி முன்னாடி. சரி மாமா எனக்கு சின்னதா ஒரு ஆசை மாமா. என்ன அடி ஆசை? இவங்க கை தட்டி தான் எல்லாம் ஊர்லாம் பந்தல் போட்டுமா? ஒரே பந்தல வேண்டாம். இவங்க கை தட்டி தான் நாம பொழைக்கணும் அவசியம் கிடையாது. கட்டவே தேவையில்ல. எனக்கு தேவடியான்னு சொல்றேன்ல, இவன் மட்டும் கை தட்ட சொல்லு மாமா போதும். 1000 தட்டு சொல்ற நீ. ஐயே எப்படி சொல்லணும்? 10 எல்லாம் 100 வயசு வரைக்கும் வாழுன்னு சொல்ல சொல்றாங்க. அண்ணா ஏய் கொஞ்சம் வாடி கம்மி அதுக்கு பேசி கொடுக்காத. ஆமா நான் அனாமத்தா கொலைகேசு செயலு போடுவாங்க. யா வாங்க உன்னாலதான் வாடி இல்ல இல்ல பாரு, கணவன் மனைவியா? கணவன் மனைவியா? நான் சொல்றதெல்லாம் பின்னாடி அப்படியே சொல்லணும். இங்க கரைங்க எல்லாத்தையும் கேட்கற மாதிரி. எப்படி? ஏய் கணவன் மனைவியா? கணவன் மனைவியா? 1000 காலத்து பயிரா? அதுவா அதான் சொல்லு. 1000 காலத்து பயிரா? காலையடி வேலையா? சொல்லு. கரண்ட் ஒயர் தொட்டு ஒட்டு மாத்தால எருமை வாடை கம்முது. அம்மா இந்தாடா மாமா, கரண்ட் ஒயர் இருக்கு. கணவன் மனைவியா? கரண்ட் கணவன் மனைவியா? 1000 காலத்து பயிரா? 1000 காலத்து பயிரா? காலையடி வேலையா? சொல்லு 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 சொல்லு. 1000 காலத்து பயிரா? இந்த கனகராஜனும் சொல்றி அனு சொல்லு. கனகராஜன் இந்த சிந்தாமணியும் சிந்தாமணி வாழையடி வாழையா? வாழ வேண்டும். வாழையடி வாழையா? வாழ வேண்டும். சபாஸ். இதுல ஏதாவது மறுத்து சொன்ன அது எப்படி? கல்ல 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 கல்லன்னு சிரிச்ச மாதிரி சொல்லணும். இல்ல இல்ல மாறி மாறி சொல்லிவிட்டேன். ஏய் ஓட மாட்டியா? உட்காந்து கீழே உட்காந்து. கல்யாணம் ஆகி புண்ணா வாயன நம்ம கல்யாணம் ஆகி வாடி அழகா. அப்படியா?
ஏய் ஆமா இதுக்கு மேல இவரோட என்ன பேச்சு? தாலி தான் ஒரு பெண்ணுக்கு வேலி, அப்படித்தானே? ஒரு தாலி ஒண்ணு கட்டிடுறேன். இதுக்கு மேல கணவன் மனைவியா சந்தோஷமா அரண்மனையில நாம தான் இருக்கணும். மாமா மாமா எனக்கு இன்னொரு ஆசை மாமா. என்னடி ஆசை? அவன் நம்ம தாலி கட்டினா நாம தானே பெரியவங்க கால் விழுவணும். போலாம் வா, எத்தனை பேர் வா விழுவலாம் கால. அது வேண்டாங்க, நம்ம செல்வண்ணன் காலையே விழுவலாம் வா. அதெல்லாம் வேண்டாம். சரி என்னடி செய்யணும் மாமா? என்ன பண்ணலாம்? நாம போய் அடுத்தவங்க கால விழுவணும் நமக்கு அவசியம் கிடையாது. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி. அந்த தேவடி ஆக்குறான்ல, ஆமா அவன் என் கால் விழுவ சொல்லு. அடியே அடியே எப்படி இப்படிலாம் உனக்கு புத்தி வருது? அடியே அழகே தங்கம். அப்பதான் இந்த ஊருக்காரங்களாம் தெரியணும் யாரு பத்தினின்னு. பாரு எப்ப தேவடியான்னு சொன்னியோ அவன் தான் என் குலத்தை விலங்க வந்து என் குல விளக்கு, இவன் தான் என் பத்தினி. அவ கால விழுவது விதி ஆகிவிட்டதா? நான் என்ன சொல்றேன் அதுதான் நீ செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்ய வேண்டுமா? அவன் கால போய் விழுவோம். பாட்டாங்க வாடி வாடி வாடி. உன் காலிலையோ விழுவேனையா? இப்பதாண்டி பொறுத்தமா இருக்குது. அதை கதை கொண்ட நாடி எங்க போய் Ha ha ha!